Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம யூனிக் ரெசிபியான தந்தூரி கோபியை சார்கோல் ஃப்ளேவரோட தவாலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல காலிஃப்ளவரை பாயில் பண்றதுக்கு கடாயில தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து கொதிக்க விடலாம். தண்ணி கொதி வந்ததும் காலிஃப்ளவர் பீசஸை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை கொஞ்சம் ஸ்டெம் விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 minutes ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் ட்ரெயின் பண்ணி காலிஃப்ளவரை ஆற விட்டுக்கலாம். அடுத்து மேரினேட் பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண கடலை மாவு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தந்தூரி மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. பாயில் பண்ண காலிஃப்ளவரை மசாலாவோடு சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை கவர் பண்ணி ஒரு 1/2 an hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். 30 minutes ஆயிடுச்சு. அடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தவால எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ண காலிஃப்ளவர் பீசஸை தவால சேர்த்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் காலிஃப்ளவர்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா குக் ஆகுற மாதிரி காலிஃப்ளவர்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் ரெசிபீஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டார்டர்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவர் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். தந்தூரி ஃப்ளேவருக்காக சார்கோலை சூடு பண்ணிக்கலாம். சார்கோல் நல்லா சூடானதும் ஒரு கிண்ணத்தில் வச்சு கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். ஸ்மோக் வர ஆரம்பித்ததும் கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஸ்மோக் ஃப்ளேவர் காலிஃப்ளவரில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்மோக் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவரில் சார்கோலோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா இன்ஃப்யூஸ் ஆயிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி கோபி ஸ்டார்டரை அவன் யூஸ் பண்ணாமலே ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். இதை க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from rasithurusi.